Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நமக்கு டெய்லி யூஸ் ஆகக்கூடிய சிம்பிளான சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படி இருந்தா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கெஞ்சாத, நம்ம சொல்லுவோம்ல இந்த மாதிரி கெஞ்சாத அவங்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ கெஞ்சாத அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? கெஞ்சுறதுக்கு என்னது? பெக். கெஞ்சுறதுக்கு பெக். கெஞ்சாத அப்படின்னா டோன்ட் பெக். ஓகே, டோன்ட் பெக் அப்படின்னா கெஞ்சாத. அவன்கிட்ட கெஞ்சாத, நம்ம சொல்லுவோம்ல அவன்கிட்ட இந்த மாதிரி கெஞ்சாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெஞ்சாத, அதுக்கு டோன்ட் பெக். அடுத்து அவனிடம், அவன்கிட்ட அப்படின்னா him. ஓகே, don't beg him அப்படின்னா அவன்கிட்ட கெஞ்சாத, don't beg him. அடுத்து நான் இப்படிதான், நம்ம சொல்லுவோம்ல நான் வந்து இப்படிதான், பிடிச்சிருந்தா என்கிட்ட பேசு இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ நான் இப்படிதான், என்ன மாற்ற முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? நான் இப்படிதான், நான் இப்படிதான் அப்படின்னா அந்த இப்படிதான் அதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். சரியா? இப்படிதான் அப்படின்னா this is how, this is how, இப்படிதான். ஓகே. அடுத்து நான், தன்னுடைய நிலையை நம்ம சொல்றோம். அப்போ நான் ஐ போட்டுட்டு, சப்ஜெக்ட் ஐ போட்டுட்டு கூட என்னது பி வெர்ப் சேர்க்கணும். ஓகே, தன்னுடைய நிலையை சொல்லும்போது நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய நிலையை சொல்றோம். அப்போ என்னது? சப்ஜெக்ட் போட்டுட்டு கூட அதுக்கான பி வெர்ப சேர்க்கணும். சரியா? அப்போ this is how I am, this is how I am. அடுத்து அவ அப்படிதான், நம்ம சொல்லுவோம்ல அவ வந்து அப்படிதான், அவளை மாற்ற முயற்சி பண்ணாத, மாற மாட்டா, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல அவ அப்படித்தான் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? அப்படித்தான், அதுக்கு that is how, that is how, அவ அப்படித்தான். அவள் அப்படின்னு சொல்லும்போது she போட்டு கூட என்ன பி verb சேர்க்கணும். is, she வந்தாச்சுன்னா is வரும். சரியா? she is. அப்போ அவ அப்படிதான் அப்படின்னா that is how she is, that is how she is. ஓகே. அடுத்து இல்லவே இல்ல, நம்ம சொல்லுவோம்ல இல்லவே இல்ல, நான் அப்படி பண்ணவே இல்ல, இந்த மாதிரி இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு எப்படி சொல்றது? not at all, not at all, not at all. ஓகே, இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றது. அடுத்து ஏன்னு தெரியல, நம்ம சொல்லுவோம்ல அவங்க வரல ஏன்னு தெரியல, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல ஏன்னு தெரியல. அப்போ தெரியல அதுக்கு என்னது? don't know, don't know, தெரியல ஏன்னு why. ஓகே, don't know why, ஏன்னு தெரியல, don't know why. அடுத்து சொல்லிட்டு போ, நம்ம சொல்லுவோம்ல எங்க போனாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு. அப்போ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இல்ல வந்து சொல்றதும் ஒரு verb தான், போ அதுவும் verb தான். சரியா? இப்ப இல்ல ஃபர்ஸ்ட் இதை எடுப்போம். சொல்லிட்டு போ, அப்போ சொல்லிட்டு tell, சொல்றதுக்கு tell. யார்கிட்ட சொல்லிட்டு போ? என்கிட்ட, என்கிட்ட சொல்லிட்டு போ, tell me. ஓகே, and போட்டுட்டு அடுத்த verb என்ன? போ, go, போறதுக்கு go. அப்போ tell me and go, சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றது. அடுத்து கேட்டு சொல்லு, நம்ம சொல்லுவோம்ல கேட்டு சொல்லு அப்படின்னு. இது எப்படி சொல்றது? கேட்டு ஒரு verb, சொல்லு அடுத்த verb. அப்போ கேட்டு இத ஃபர்ஸ்ட் எழுதுவோம். கேக்குறதுக்கு ask. அடுத்த verb எழுதும்போது and போட்டு கேட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு அர்த்தம். அப்போ tell me, ask and tell me அப்படின்னா கேட்டு சொல்லு, ask and tell me. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நம்ம சொல்லுவோம்ல இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்போ எனக்கு வேண்டாம் ஏதாவது ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? ஒரு பொருளுக்கு வேணும் வேண்டாம் இந்த மாதிரி சொல்லணும்னா சிம்பிள் பிரசன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். சரியா? அப்ப சிம்பிள் பிரசன்ஸ் படி இந்த சென்டென்ஸ் என்னது? நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப அது எப்படி சொல்றது?
எனக்கு வேண்டாம் இத மட்டும் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் சரியா அப்போ சப்ஜெக்ட் ஐ எனக்கு ஐ போட்டாச்சு அடுத்து என்ன வரணும் don't வரும் சரியா ஐ வந்தாச்சுன்னா நெகட்டிவ் don't சிம்பிள் பிரசன்ஸ்க்கு அடுத்து verb வேண்டாம் அப்போ அதுக்கு want don't want அப்படினா வேண்டாம் வேணும் அப்படினா want ஓகே வேண்டாம் அப்படினா don't want அப்ப எனக்கு வேண்டாம் அப்படினா I don't want அப்படினா எனக்கு வேண்டாம் என்னது இதெல்லாம் இதெல்லாம் அப்படினா all this ஓகே all this அப்படினா இதெல்லாம் அப்போ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படினா I don't want all this ஓகே அடுத்து இதெல்லாம் என்ன நமக்கே போல இதெல்லாம் என்ன அப்படின்னு இது எப்படி கேக்குறது பாருங்க இதுல இதெல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறோம் அப்போ அந்த இதெல்லாம் அதுதான் நம்ம சப்ஜெக்டா எடுக்கிறோம் ஓகே அந்த பொருள் என்னது இதெல்லாம் அந்த பொருள் வந்து என்ன மென்ஷன் பண்ணாம இதெல்லாம் அப்படின்னு சொல்றோம் சரி அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும் போது என்ன WH கொஸ்டின் வந்திருக்கா அத ஃபர்ஸ்ட் எழுதணும் வாட் அடுத்து என்னன்னா அந்த பொருளோட நிலையை தான் கேக்குறோம் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாட்டுக்கு அடுத்து நம்ம பி வெர்ப் சேர்ப்போம் இஸ் வாட் இஸ் அடுத்து என்ன இதெல்லாம் ஆல் திஸ் ஓகே அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா வாட் இஸ் ஆல் திஸ் ஓகே அடுத்து இதெல்லாம் எப்போ நடந்தது நமக்கே போல இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு இதெல்லாம் அந்த விஷயத்தை பற்றி கேக்குறோம் அப்ப இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம் இதெல்லாம் எப்போ நடந்தது அப்ப இது எப்படி எப்போ WH கொஸ்டின் வந்திருக்கா அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும் when எப்போனா when அடுத்து எப்போ நடந்தது என்னது பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம சொல்றோம் அப்ப முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம சொல்லும் போது அங்க என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம பேசுவோம் தானே அப்போ when WH கொஸ்டினுக்கு அடுத்து என்ன வரணும் did யூஸ் பண்ணுவோம் ஓகே அடுத்து என்ன சப்ஜெக்ட் என்ன இதெல்லாம் எப்போ நடந்தது அப்ப அந்த விஷயம் என்ன இதெல்லாம் அப்படின்னு அதுக்கு ஆல் திஸ் இததான் சப்ஜெக்டா எடுத்துக்கோ சரியா இதெல்லாம் அடுத்து என்ன வெர்ப் எழுதணும் நடந்தது happen ஓகே அப்போ இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்கணும்னா இப்படி கேட்கலாம் when did all this happen ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் நீ எங்க வாங்குன நமக்கே போல இதெல்லாம் நீ எங்க வாங்குன அப்படின்னு இது எப்படி கேக்குறது இதுல சப்ஜெக்ட் என்ன இதெல்லாம் நீ எங்க வாங்குன அப்ப அந்த நீ இதுதான் என்னது சப்ஜெக்ட் இதெல்லாம் வாங்கின பொருட்களை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்ப ஆப்ஜெக்ட் சரியா அப்ப அந்த சப்ஜெக்டா இங்க என்ன வந்திருக்கு நீ அப்போ நீ எங்க வாங்குன அப்படின்னா இது எப்படி கேக்குறது வாங்குன முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம் அப்ப முடிஞ்சு போனதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எங்கே WH கொஸ்டின் வந்திருக்கு அத ஃபர்ஸ்ட் எழுதணும் வேர் அடுத்து என்ன ஆக்ஸிலரி வெர்ப் did சேர்ப்போம் தானே அடுத்து என்ன சப்ஜெக்ட் நீனா யூ அதுக்கு அடுத்து verb வாங்கினாய் வாங்கக்கூடிய செயல் வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை ஓகே அடுத்து என்ன வரணும் இதெல்லாம்னா ஆல் திஸ் ஓகே அப்போ இதெல்லாம் நீ எங்க வாங்குன அப்படின்னா where did you buy all this ஓகே அடுத்து பாருங்க எனக்கு இதுல எல்லாம் ஆர்வம் இல்ல அப்படின்னு சொல்றேன் எனக்கு என்னது இதுல எல்லாம் ஆர்வம் இல்ல அப்படின்னு சொல்றேன் அப்ப என்ன தன்னுடைய நிலையை சொல்றேன் ஓகே எனக்கு ஆர்வம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை நான் சொல்றேன் அப்ப எப்படி அங்க வந்து பி வெர்ப் சேர்த்து பேசும் அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ சப்ஜெக்ட் ஐ அப்ப பி வெர்ப் என்ன வரும் am ஓகே அடுத்து என்னன்னா இதுல எல்லாம் ஆர்வம் இல்லை அப்படின்னா நெகட்டிவ் தானே அப்போ நாட் போட்டு அடுத்து என்ன ஆர்வம் இன்ட்ரெஸ்டட் அடுத்து இதுல எல்லாம் அப்படின்னா in all this ஓகே அப்போ எனக்கு இதுல எல்லாம் ஆர்வம் இல்ல அப்படின்னா I am not interested in all this இதுல எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது in all this சரியா அப்போ
I am not interested in all this அப்படின்னா எனக்கு இதுல எல்லாம் ஆர்வம் இல்ல அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதெல்லாம் மறந்துரு. நம்ம சொல்லுவோம்ல அது எல்லாத்தையுமே என்னது மறந்துரு அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க, மறந்துரு அப்படின்னா forget தானே, verb first எழுதும். சப்ஜெக்ட் இல்லைன்னா verb first எழுதும் தானே. அப்போ forget. அடுத்து அதெல்லாம் அப்படின்னா all that. ஓகே, forget all that அப்படின்னா அதெல்லாத்தையும் மறந்துரு. அதெல்லாத்தையும் மறந்துருன்னா forget all that. அடுத்து அதெல்லாம் எப்படி நீ மறந்த, நம்ம கேட்போம்ல அதெல்லாத்தையும் எப்படி நீ மறந்த அப்படின்னு. இது எப்படி கேக்குறது பாருங்க, எப்படி நீ மறந்தாய். பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பற்றி நம்ம கேக்குறோம். அப்ப எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கேட்போம் தானே. எப்படி WH கொஸ்டின் வந்திருக்கு, how. எப்படின்னா how. அடுத்து என்ன வரணும், did வரும் தானே. பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பற்றி நம்ம கேட்கும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேக்குற இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த WH இது வந்துன்னா அதுக்கு அடுத்து என்ன வரணும், did வரும். சரியா, அடுத்து என்ன சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து verb வரும். verb எது, மறந்தாய், மறக்கக்கூடிய செயல். மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல forget. அடுத்து அதெல்லாம் all that. ஓகே, அப்போ அதெல்லாம் நீ எப்படி மறந்த, அதெல்லாத்தையும் நீ எப்படி மறந்தாய் அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், how did you forget all that? How did you forget all that? ஓகே, அதெல்லாம் எப்படி உன்னால மறக்க முடிஞ்சது நம்ம கேட்போம்ல, அதெல்லாத்தையும் எப்படி உன்னால மறக்க முடிஞ்சது. இது எப்படி கேக்குறது பாருங்க, ஒரு செயலை எப்படி உன்னால செய்ய முடிந்தது அப்படின்னு கேட்கும் போது அந்த முடிந்தது பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்த பத்தி நம்ம கேட்கணும். அப்ப இங்க குட் யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா, குட். அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி, இந்த ஹவு, எப்படின்னா ஹவு, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்துதான் என்ன போடணும், இந்த முடிந்தது, அதுக்கு குட். ஓகே, அடுத்து என்னது சப்ஜெக்ட், உன்னால், உன்னால்னா யூ. இங்க வந்து நம்ம வந்து did போடுவோம் தானே, பாஸ்டுக்கு did போடுவோம். அதே இதுதான் இங்க வந்து நம்ம ஒரு செயலை உன்னால எப்படி செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட் குட் வரும். ஓகே, முடிந்தது அப்படின்னா குட். அடுத்து சப்ஜெக்ட் வரும், அடுத்து verb. verb எது, மறக்கிறது. அப்போ forget. அடுத்து அதெல்லாம் all that. ஓகே, அப்போ அதெல்லாம் எப்படி உன்னால மறக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், how could you forget all that? How could you forget all that? ஓகே, அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. நம்ம சொல்லுவோம்ல அதெல்லாத்தையும் என்னால மறக்க முடியாது. இது எப்படி சொல்றது பாருங்க, ஒரு செயலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றோம். முடியும் அப்படின்னா can, முடியாது அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லும் போது can't. ஓகே, இல்லனா cannot. பாருங்க, அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. என்னால் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும், ஒரு செயலை செய்ய முடியாது, அந்த முடியாது can't. ஓகே, அடுத்து மறக்க, மறக்கிறதுக்கு forget. அதுக்கப்புறம் அதெல்லாம் all that. ஓகே, அப்போ அதெல்லாம் என்னால மறக்க முடியாது அப்படின்னா I can't forget all that. I can't forget all that. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதெல்லாம் எங்க நம்ம கேட்போம்ல, அதெல்லாம் எங்க இருக்கு, அதெல்லாம் எங்க அப்படின்னு கேட்போமா. அப்போ அதெல்லாம் அப்படிங்கறது சப்ஜெக்ட். சரியா, அதெல்லாம் எங்க இருக்கு, அதெல்லாம் எங்கேன்னு கேக்குறது. அப்ப எங்கே, எங்கேனா வேர் தானே, வேர். அடுத்து அதெல்லாம் எங்க இருக்கு, அதெல்லாம் என்ன, இந்த மாதிரி உன்னோட நிலையை கேட்கும் போது அங்க be verb யூஸ் பண்ணும். சரியா, அப்ப இல்ல is வரும். வேர் இஸ், அதெல்லாம் அப்படின்னா all that. அப்ப அதெல்லாம் எங்க அப்படின்னு சொன்னா where is all that, where is all that. ஓகே, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும் போது what is all that, what is all that. ஓகே, அடுத்து ஃபேன் வேகத்தை குறை. நம்ம சொல்லுவோம்ல ஃபேனை வந்து கம்மி பண்ணு, ஃபேனை கொஞ்சம் கம்மி பண்ணு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. அப்போ ஃபேன் வேகத்தை குறை இல்ல ஃபேனை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், ரெடியூஸ்
the fan speed. Okay, reduce the fan speed அப்படினா fan வந்து கம்மி பண்ணு, fan வேகத்தை குறை அப்படினு சொல்றது. Okay, reduce the fan speed. அடுத்து செருப்பை வெளியில போடு. நம்ம சொல்றோம்ல உன் செருப்பை வந்து வெளியில போடு, வெளியில கழட்டி போடு, இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல. அப்போ உன்னுடைய செருப்பை வெளியில போடு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? போடு அப்படின்னா அதுக்கு புட், இல்லைன்னா கீப்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? புட். அடுத்து your shoes. வெளியில் அப்படின்னா outside. அப்போ செருப்பை வெளியில போடு, உன்னுடைய செருப்பை வந்து வெளியில போடு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Put your shoes outside. Put your shoes outside. Okay. அடுத்து இது ஏன் தப்பு? நம்ம சொல்லுவோம்ல இது ஏன் தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது ஏன் தப்பு அப்படின்னா this is be verb சேர்ப்போம். சரியா? இது ஏன் தப்பு, இது ஏன் தப்பு இல்ல, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது இது அப்படின்னா இதுனா this, this கூட is add பண்ணுவோம், be verb add பண்ணுவோம். சரியா? this is. அடுத்து ஏன் தப்பு அப்படின்னா my mistake. This is my mistake அப்படின்னா இது ஏன் தப்பு தான். இல்லனா அந்த this isக்கு பதிலா நம்ம it's இப்படியும் சொல்லிக்கலாம். It's my mistake. Okay, இது ஏன் தப்பு அப்படின்னா this is my mistake, இல்லனா it's my mistake அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து இது ஏன் தப்பு இல்ல, நம்ம சொல்றோம்ல இது வந்து என்னுடைய தப்பு கிடையாது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? This is not. நெகட்டிவ்ல சொல்றோம் தானே, இது ஏன் தப்பு இல்ல. This is not my mistake. Okay, this is not my mistake. That this is not and this is அதுக்கு பதிலா it's போட்டாலும் ஒண்ணும் இல்ல. It's not my mistake அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். சரியா? அப்ப இது ஏன் தப்பு இல்ல அப்படின்னா this is not my mistake. Okay. Okay, next பாருங்க, இது வந்து homework. சரியா? இதெல்லாம் நீ எப்படி செய்த நம்ம கேட்போம்ல, ஏதாவது ஒரு டாஸ்கா இருக்கட்டும் இல்ல ஆக்ஷனா இருக்கட்டும், இதெல்லாம் ஏதாவது ஒண்ண வந்து நம்ம செய்து முடிச்சிருப்போம். அப்ப நம்ம கேட்பாங்கல்ல இதெல்லாம் நீ எப்படி செஞ்ச அப்படின்னு, இதெல்லாம் நீ எப்படி பண்ண அப்படின்னு கேட்பாங்க தானே. இது எப்படி கேக்குறது, இது எப்படி கேக்குறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் செய்யுங்க. ஓகே, थैंक यू.